அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். விருச்சக ராசிக்கு அடிவயிறு தான். அடிவயிறு, பிபி, கொலஸ்ட்ராலு, மன அழுத்தம், துர்கையை பிடிச்சிக்கிறது, துர்கை கவசத்தை பிடிச்சிக்கிறது, துர்கை காயத்ரி, காத்தனாய வித்மகே கன்னியாகுமரி தீமகே தன்னோ துர்கை பிரசோதயாத்தின் மந்திரம் ரெகுலராக பண்ணுறது சூப்பராக வேலை செய்யும். புரியுதா? அல்டிமேட்டாக ஹெல்ப் பண்ணும். நிறைய நல்லது நடக்கும். எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனம். வழக்கு, கோர்ட்டு, கேஸெல்லாம் கவனம். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் கவனம். தாய் வழி உறவு விஷயத்தில் கவனம். பெரியவர்களுடைய தேகாரக்கத்தில் கவனம். ஆனால் திடீர் அதிர்ஷ்டம், நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, மண் போடுறது, விவசாயம் பண்ணுறது, கால்நடைகள் வாங்குறது, வளர்ப்பு பிராணிகள் வாங்குறது, சிலர் வீட்டில் வளர்க்கக்கூடிய பசுக்கள்லாம் வாங்குவீங்க. மகாலட்சுமி வீட்டுக்கு வர்றது, பிபி, சுகர், அடிவயிறு, கழிவு பாதை, ஹார்ட்டில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் தான் சாமி கவனமாக இருக்கணும். மற்றபடி விருச்சகத்துக்கு பண வரவு, தொழில் வரவு, சூரியன் தன் இடத்தையே பார்க்குறான்ல. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, டிராவல் எல்லாம் அனுகூலம். புது பொறுப்புகள்லாம் வரலாம். செல்வாக்கு கூடலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். ப்ரொஃபஷன் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய பேர் கிடைக்கும். தனிப்பட்ட ரொம்ப நாளாக விசா கிடைக்கல, அது கிடைக்கல, க்ரீன் கார்டு கிடைக்கல, துபாயோடைய கோல்டன் கார்டு கிடைக்கல, அது எல்லாம் கிடைக்கும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் எல்லாமே ஜம்முன்னு ஆகிடுவாங்க. ஸோ அதெல்லாம் விருச்சகத்துக்கு நல்லா வரும். ஹெல்த்து, எதிரிகள், வண்டி வாகனம், முடிஞ்சால் ரத்த தானம் பண்ணுங்கள். சுகர் இல்லாதவர்கள் செவ்வாய்க்கிழமையாக பார்த்து பண்ணணும். இல்லைனா இந்த செவ்வாய்க்கிழமை மாஸ்டர் செக்கப் ஒன்று பண்ணிக்கோங்க. அப்போ ரத்தத்தை குத்தி தானே எடுப்பாங்க. ரத்தம் வெளியில் போகணுமா, போனால் நல்லது.